சிஎஸ்கே பயிற்சியாளர் பிளெமிங்கை கவர்ந்த இந்த இளம் வீரர் சன்ரைசர் ஹைதராபாத் அணிக்கு எதிரான போட்டியில் களம் இறங்குவதற்கு அதிக வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது. டிவால்ட் பிராவிஸ் நாளைய போட்டியில் இருந்து நிச்சயம் பிளேயிங் 11இல் இடம் பிடிப்பார் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த சூழலில் சிஎஸ்கே அணியில் மேலும் ஒரு இளம் வீரர் நாளைய போட்டியிலேயே இடம் பிடிக்க வாய்ப்புள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. சிஎஸ்கே அடுத்து வரும் 6 போட்டிகளில் ஒரு போட்டியில் தோற்றாலும் கூட நிச்சயம் சிஎஸ்கே பிளே ஆஃப் ரேஸில் இருந்து வெளியேறிவிடும். எனவே ஒவ்வொரு போட்டியையும் முக்கிய போட்டியாக கருதி சிறப்பான வீரர்களை கொண்டு சிஎஸ்கே பிளேயிங் 11ஐ அமைக்க வேண்டும். ஏற்கனவே சிஎஸ்கே அதன் ஸ்குவாடில் சுமார் 20 வீரர்களை பயன்படுத்திவிட்டது. தற்போதைய பிளேயிங் 11இல் ஆயுஷ் மாத்ரே, ஷேக் ரஷீத், அஞ்சுல் கம்போச் உள்ளிட்ட இளம் வீரர்கள் இடம் பிடித்துள்ளனர். சிஎஸ்கே தலைமை பயிற்சியாளர் ஸ்டீஃபன் பிளெமிங்கியே மிரள வைத்த அந்த இளம் வீரர் ராமகிருஷ்ணா கோஸ் தான். ராமகிருஷ்ணா கோஸ் ரஞ்சி கோப்பை போன்ற உள்நாட்டு தொடர்களில் மகாராஷ்டிரா அணிக்காக விளையாடி வரும் வேகப்பந்து வீச்சு ஆல்ரவுண்டர் ஆவார். இவரிடம் நல்ல திறன் இருப்பதை சிஎஸ்கேவும் பிளெமிங்கும் கண்டறிந்திருக்கிறார்கள். இந்த சூழலில் டிவால்ட் பிராவிஸை அணிக்குள் கொண்டு வருவதால் நிச்சயம் ஓவர்டனை வெளியே வைக்க வேண்டும். எனவே மிடில் ஆர்டரில் விஜய் சங்கருக்கு பதில் ராமகிருஷ்ணா கோஸை உள்ளே கொண்டு வந்தால் ஒரு வேகப்பந்து வீச்சு ஆப்ஷனும் கிடைக்கும். மிடில் ஆர்டரில் பெரிய ஷாட்களை ஆட வீரரும் கிடைப்பார். பிளெமிங்கையே கவர்ந்த ராமகிருஷ்ணா கோஸ் தோனியையும் கவர்ந்து பிளேயிங் 11இல் இடம் பிடிப்பாரா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம்.